இந்த கான்ஃப்ளவர் மாவு வேறு இதோட கலந்து வச்சுட்டு அதுக்கு சூப் கொஞ்சம் திக்காக வரும் போட்டு அந்த இது இருக்குங்க அந்த இது கொஞ்சம் போடுறோம் இதோட சூப்புக்கு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது என்ன செய்யணும், இது நல்லா வதக்கிட்டு அதை வதக்கிட்டு இந்த தண்ணி வச்சு நல்லா பொரிக்கணும். பொரிச்சு இறக்கும்போது காமிக்கணும் கூட பிடிக்கலாம். இதுதான் சூப்பு. முள்ளங்கி உருளைக்கிழங்கு தேங்காய் வச்சு வீட்டில் வச்ச பொருளை வச்சு சூப்பு. கான்ஃப்ளவர் மாவு, பிரியாணி மசாலா, மேகி மசாலா இதெல்லாம் கலந்து போட்டு செஞ்சு குடிச்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்